என்னை மறவா இயேசு. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே பாதைக்கு நல்ல தீபமிலே, ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றாலே ஸ்தோத்திரம். என்னை நீ கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை நீ கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே என்றாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தேன், உன்னதா எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தேன், உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடே கலங்கிடீரே என்றாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடே கலங்கிடீரே என்றாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் எரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் எரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா,
தொடுவதாக உரைத்ததாலே தோற்றிடும். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே தோற்றிடும். ஆக்கினியே மதியாக அன்பரே என்னை காத்திடுமே. ஆக்கினியே மதியாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு நீராய் எழும்பும் ஆயுதம் வாழ்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு நீராய் எழும்பும் ஆயுதம் வாழ்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுவே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுவே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை ஊற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை ஊற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியாய் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியாய் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Praise the Lord. தேவன் அருமையான நல்ல ஒரு பாடலை தேவன் நமக்கு கட்டளையிட்டார். தாய் தன்னை மறந்தாலும் தேவன் நம்மை மறக்காத தேவனாக இருக்கிறார். உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிற கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால இந்த ஜெபத்திற்காக பரிசுத்தமான வேதத்திலிருந்து நாம் பரிசுத்தமான வேதத்தை திறந்து 2 வசனங்களை வாசித்து நாம் ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 19ஆம் வசனம். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். 19ஆம் வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக பரலோக சிங்காசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசைக்காக நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தாவே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, இந்த பரிசுத்தமான பாதத்தை பிடித்தும் புத்தகத்தை சொல்லுங்கள். தயவு பண்ணின இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி தரேன்.
உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் வாசித்து ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான பாசனத்துக்கு நேராக எங்களுடைய முகங்களை ஏறுது. ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் முகங்கள் ஒருபோதும் வெட்கமடைந்து போனது. ஆண்டவரே நீரே எங்களுடைய சகாயராக இருக்கு. ஆகையினாலே உங்களுடைய பரிசுத்தாவின் கிருபையினாலே எங்களை வழிநடத்துகிறாங்க. ஆண்டவரே லூக்கா சுவிசேஷம் 12:12 நீங்கள் பேச வேண்டியவர்களை பரிசுத்தாவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு போதித்தார். 1 சாமுவேல் 3:9 படியாக கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சங்கீதம் 119:18 படியாக உமது வேதத்தில் அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தார். ஆம் ஆண்டவரே எங்களுடைய எல்லாருடைய கண்களை திறந்தார். நாங்கள் உங்களுடைய வேதத்தில் அதிசயங்களை கண்டு அதன்படியாக நாங்கள் தியானிக்க உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே பாரத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்விதமாக கர்ப்ப வேதனைப்படுகிற ஆண்டவரே அந்த பாரத்தோடு இருக்கிறாரோ அதே போல நாங்களும் மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க, வியாகுலத்தோடு ஜெபிக்க, விண்ணப்பத்தோடு ஜெபிக்க, கண்ணீரோடு ஜெபிக்க தயவுபடுகிறாங்க. கொடுக்கப்பட்ட அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். அடியான் மறையவும் நீர் தெரியவும், ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும் கர்த்தத்தாவே நீர் வழிநடத்துவோம். அது மட்டும் இல்லை, வருகின்ற பிள்ளைகளை சீக்கிரமாக கொண்டு வந்து சேரும். ஆண்டவரே சீக்கிரமாக சன்னிதானத்தில் வந்து கலந்து கொண்டு ஆண்டவரே ஜீவனுள்ள ஆசீர்வாத வார்த்தையை பெற்றுக்கொள்ள திருப்பிக்கிறாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அவர்களும் அவர் குடும்பத்தை ஆசிரித்தாங்க. கர்த்தத்தாவே இந்த நேரத்தில் நாங்கள் கோப்பு இருக்கிறோம். நீரே உடைய மகிமையினாலும் உடைய கிருபையினாலே வழிநடத்தலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமென். நான் வாசித்த இந்த வேத பகுதியை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்தியருக்கு அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தை எழுதும்போது கலாத்தியா என்பது ஒரு கிராமமோ ஒரு பட்டணமோ அல்ல. கலாத்தியர் என்று சொல்லும்போது பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் கட்ட பிரயாணமாக பர்னபா, பவுல் இவர்கள் சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை மிக உற்சாகமாக ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்தில் சுமந்து கொண்டு மிக உற்சாகமாக கர்த்தருடைய வார்த்தையை அந்த கலாத்திய நாட்டுகளில் இருக்கிற அநேக இடங்களுக்கு சென்று இவர்கள் சொன்னார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஊழியத்திற்கு கொண்டு வந்தது பர்னபா. பர்னபாவை காட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஊழியத்திலே மிகவும் வாஞ்சியுள்ளவராக, தேவனுடைய அன்பு அவருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டவராக, அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக என்னுடைய வாழ்க்கையை நான் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த கலாத்திய நாட்டுக்கு சென்று விதமாக தேவனுடைய சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அங்கே 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். முதலாவது இஸ்ரவேல் அங்கே காணப்படுகிறார். இரண்டாவதாக இஸ்ரவேலிலே யூதர்கள் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். மூன்றாவது அந்த கலாத்திய நாட்டுக்குள்ளாக யார் இருக்கிறார்கள் என்றால் புறஜாதிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளாக பெரிய ஒரு வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் புறஜாதிகளிடத்திலே வாக்குவாதம் செய்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எவ்விதமாக இந்த கலாத்தியாவில் உள்ள சபைக்கு அவர் எவ்விதமாக அவர் பாடுபட்டு பிரயாசப்பட்டு இந்த சபையை உருவாக்கினார் என்றால் நாம் வாசித்தோம் அல்லவா 19ஆம் வசனத்திலே அவர் சொல்றார், கர்ப்ப வேதனைப்பட்டார். கர்ப்ப வேதனைப்பட்டு இவ்விதமாக இந்த சபையை அவர் உருவாக்கினார் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். ஆகினாலே அங்கே இருக்கிற சில கூட்டத்தார், யூத மார்க்கத்தார், அவர் என்ன செய்கிறார்கள்? இவ்வளவு கர்ப்ப வேதனைப்பட்ட அந்த சபையை உருவாக்கி அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்து அநேகருக்காக பிரயாசத்தோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்துக்காக அவர் எவ்வளவு பாரமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே யூத மார்க்கமாகிய சில கூட்டத்தாராலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்ப்ப வேதனைப்படுகிறவனாய் காணப்பட்டார். பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், நாம் ஜெபிப்பதற்கு வந்திருக்கிறோமே, தேவன் நம்ம இடத்தில் என்ன பேசப்படுறது தெரியுமா? நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கட்டி உருவாக்கி தேவ ஆவிக்குள்ளாக வளர்த்து அவர்களை சத்திய மார்க்கத்திலே கொண்டு செல்கின்ற கலாத்தியர் சத்தியத்தை விட்டு திரும்பும்போது அவருக்கு இந்த கர்ப்ப வேதனையான வலி, அந்த துக்கம் அவருக்கு உண்டாயிற்று. அது மட்டுமல்ல, அவர்களை அப்பா பிதாவே கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்குள்ளாக கொண்டு சென்ற அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போது இந்த கலாத்தியர்களை பார்க்கும்போது சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துடைய அன்பை விட்டு வழிவிலகி போகலாம். ஆகினாலே இந்த வார்த்தையை எழுதுகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் அநேக காரியங்கள் அவர் 2ஆம் கட்ட பிரயாணமாக செல்லும்போது அநேக விதமான காரியங்கள் நடைபெற்றது. இப்போது நமக்கு ஜெபத்துக்கு என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நாமும் கூட இந்த சாயங்கால வேலை நேரத்தில் மற்றவர்களுக்காக எவ்விதமாக ஜெபிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதுமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம், தேவனுடைய கிருபையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.
ஜெபிக்க வந்திருக்கிற நாம் எந்தெந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் சுருக்கமாக பார்க்கிறோம். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன இந்த ஜெபம் தேவைப்படுகிறது என்றால், முதலாவது லூக்காஸ் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்காஸ் சுவிசேஷம் 5:16. ஆமா, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான காரியம் என்னவென்றால் தனிமையான ஜெபம். சபையோடு சேர்ந்து ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாருமே ஜெபிப்பாங்க, குடும்பத்தோடு ஜெபிக்கின்ற காரியங்கள் எல்லாரும் ஜெபிப்பாங்க. ஏனென்றால் மனைவி பார்ப்பார்கள், பிள்ளைகள் பார்ப்பார்கள், அவங்க முன்பாக நாம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கலாம். அதன் பிற்பாடு சபை நேரத்தில் வந்து கலந்து கொண்டு ஜெபிக்கலாம். அது மட்டும் இல்லை, மற்ற காரியங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக நம்மை வெளிப்படுத்துவதற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த சாயங்கால வேலை நேரத்திலே ஆண்டவர் நம்முடனே பேசுகிற ஒரு காரியம், தனிமை ஜெபம் உனக்கு இருக்கிறதா? தனிமையான ஜெபம் உனக்கு இருக்கிறதா? இந்த தனிமையான ஜெபம் இல்லை என்றால் ஆண்டவருடனே நீ தூரமாக இருக்கிறாய் என்று அர்த்தம். எப்பொழுது ஒரு மனிதன் தனிமையாக ஜெபிக்கிறானோ அவன் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே அதிகமாக தேவனுடைய சம்பாஷணையிலே இருப்பான். எப்பொழுது ஒரு மனுஷன் தனிமையான ஜெபத்தை விட்டுட்டு தேவனுக்கு தர வேண்டிய நேரத்தையும் தேவனுக்கு தருகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு கூட்டத்தோடு ஒருவராய் அவன் கூட்டத்தோடு ஜெபிக்கிறது நல்லதான், பைபிள் சொல்லுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ அற்புதங்கள், குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள், முடவர்கள் இருக்கிறார்கள், காது கேளாதவர்கள் இருக்கிறார்கள், அநேக வியாதிகள் இருக்கிறார்கள், மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் நமக்கு பெரிய வேலை ஒன்றும் இல்லை. அவ்வளவு பிஸியாக வேலையிலே ஊழியத்தை செய்து கொண்டிருந்த தேவனே அவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்து என்ற அஸ்திபாரம் நம்ம கட்டப்படணும்னா, கிறிஸ்துக்குள்ள வேறொன்று நம் நிலைத்து நிற்குனா, ஆண்டவர் சொல்லுகிறார், தனிமை ஜெபம் உனக்கு இருக்கா? என்னுடனே நீ பேசுகிறாயா? எப்பொழுது பேசுகிறாய்? நான் உன்னிடத்தில் பேச விரும்புகிறேன். உன்னுடைய செவியை நீ என்ன பண்ணுகிறன்னா அது விருத்த சேதனம் இல்லாததாய் மாற்றி விடுகிறார். தேவனுடைய வார்த்தைகள் உன்னிடத்தில் சென்று கர்த்தருடைய வார்த்தை உன்னிடத்தில் கிரியை செய்வதற்கு இந்த காதாகப்பட்டது எப்படி இருக்குது என்றால் அது முரட்டாட்டம் உள்ள காதாகவும் அடைக்கப்பட்ட காதாகமா இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ தனித்து ஜெபிக்கின்றாயா? ஆண்டவருடைய பேசும்போது எதன் மூலியமாக நாம் கிரகிக்க முடியும் என்றால் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொன்றும் நம்முடைய இருதயத்தில் நம்மால் கிரகிக்க முடியும். அதனால பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அஸ்திபாரமான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில முதல் பிரதானமான காரியம் தனிமையான ஜெபம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்களை நம்மால் முன்னுக்கு கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிகமாக வளர்வதற்கு தனிமையான ஜெபம் நமக்கு மிக முக்கியமாக இருக்குது. நூற்றுக்கு அதிபதியை நாம் பார்க்கிறோம். நூற்றுக்கு அதிபதியை பற்றி அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஐயா இந்த நூற்றுக்கு அதிபதி இருக்கிற பற்றியா, இவர் நமக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினாங்க. நம்முடைய ஆவிக்குரிய ஜெப ஆலயத்தை நம்ம கட்டணும், கட்டி எழுப்பணும். அப்போ எப்படி கட்டி எழுப்புவோம்? எல்லாரும் சேர்ந்து கட்டி எழுப்புறது நல்லதுதான். தனிமையா நீ கட்டி எழுப்புறியா? உன்னுடைய ஜபாலயம் எங்க இருக்கு? வீண்டு போயிருக்கா? அதை பார்க்கணும். நம்முடைய ஜபாலயத்தை நம்ம கட்டி எழுப்புனாதான் தேவனுக்குள்ளாக நம்ம இருக்க முடியும். இந்த பரிசுத்தமான ஓட்டத்திலே அநேக விதமான பொறாமைகள், பாடுகள், அவமானங்கள் எல்லாம் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் நம்ம ஜம்ப் பண்ணி போனா ஒரே ஒரு பலம், குடும்பத்தோடு கூட்டோடு சேர்ந்து ஜெபம் பண்றதுல நீ முதல்ல பயிற்சிக்கு முதல்ல என்கிட்ட வா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், முதல்ல என்னிடத்துல அதிகாலையில் வா, ராத்திரி ஜாமத்தில் வா. நான் ஒரே ஒரு அறிக்கை நான் இங்கே செய்கிறேன். நான் கரெக்டாக 3 மணி 4 மணி அளவில் ஏதாச்சும் ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தில் எழுந்துக்கிட்டு ஆண்டவர் சன்னிதானத்தில் முழங்கால் படி ஜெபிப்பேன். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் இல்லை. பிரியமான சகோதரனே, தேவனிடத்திலே நம் தனிமையாக ஜெபிக்கும் போது தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை முதலாவதாக பலப்படும். ரெண்டாவது, நாம் எதற்காக ஆண்டவரை நோக்கி நாம் பாரத்தோடு இந்த கர்ப்ப வேதனைப்படுகிற இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்றால், இரண்டாவது எதற்காக நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தோர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பிரியமான சகோதரனே, இரண்டாவதாக நாம் எதற்காக ஜெபிக்கிறோம் என்று பரிசுத்தாவே நம்மோடு வந்து உரையாடுறோம்னா, தோர்கால் என்ற ஒரு சீஷியை குறித்து நம்ம பார்க்கணும். பைபிளில் முதல் முறையாக சீஷி அப்படின்னு சொல்லப்பட்டவங்க யாருன்னா இந்த தபித்தாள் என்ற
தோர்கால் தான். இவங்களை தான் ஷிஷி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலனாகிய பிலிப்பு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு யோப்பா பட்டணத்துக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையில் அநேகருக்கு சொல்கிறார். அநேகருக்கு சொல்லும்போது இந்த யோப்பா பட்டணத்தில் யார் இருக்காங்கன்னா, இந்த தோர்கால் இவங்க இருக்கிறாங்க. இவங்க தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அதே போல இந்த ஷீஷி நன்மை செய்து வீட்டிலே தரித்திருந்தாங்க. பிரியமான சகோதரனே, அன்புள்ள சகோதரியே, தேவன் பரிசுத்தாவே நம்மோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த தோர்கால் மரித்து போயிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு சாட்சி மரித்து போகலை. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா பேதுரு இங்கே வாங்க, எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சாங்க, விதவியை பார்த்தாங்க, தான தர்மம் பண்ணாங்க, நற்கிரியைகள் செஞ்சாங்க, தயவாக இவங்களை பாருங்கன்னு சொல்லிட்டு பேதுருக்கிட்ட கெஞ்சும் போது பேதுரு என்ன பண்ணுறாரு? அவங்க எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லாருடைய கண்ணில் கண்ணீர், வேதனை, துக்கத்தோடு இருக்காங்க. இவங்க யாருன்னு கேட்டால் கர்த்தருக்காக ஷீஷியா எண்ணப்பட்டவங்க, கர்த்தருடைய நன்மையான காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு அநேக தான தர்மங்களையும் செய்து கொண்டா இந்த தோர்கால். உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த மேல் வீட்டுக்கு போகிறாரு. பாடி, அந்த டெட் பாடி வந்து மேல் வீட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இவர் மேலே போயிட்டு எடுத்த உடனே எல்லாத்தையும் தோர்காலே எழுந்துரு அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்ல, முதல்ல ஆண்டவர்கிட்ட அவர் சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். பிரேத பக்கமாக அவர் முகத்தை திருப்பி அவர் ஜெபிக்கல, ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்த்தார். ஆண்டவரே, இவ்வளவு நற்கிரியைகள், தான தர்மங்கள் செஞ்சாங்க, உங்களுடைய ஷீஷியாக இருந்தாங்க, இவ்வளோ நன்மையான காரியம் செஞ்சாங்க, ஆண்டவர் எதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு வேளை பேதுரு கேட்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம், இவர் எனக்காக நான் சாட்சியாக வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் காலம் என்னுடைய நன்மையான காரியங்களை இவங்க அறிவிக்கட்டும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். என்னவோ ஆண்டவர்கிட்ட பேசின பிற்பாடு தான் பேதுரு தன் முகத்தை அந்த டெட் பாடி பக்கமாக, அந்த மரித்து போன அந்த சடலை பக்கமாக திருப்பி தபித்தாலே எழுந்துன்னு சொன்னார். பிரியமான சகோதரனே, ரெண்டாவது நல்லா கேளுங்க, பரிசுத்தாவியார் சொல்கிறாரு, சபையில் ஜீவன் இல்லாமல் வராங்க, ஜீவன் இல்லாமல் போகிறாங்க. ரெண்டாவது நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், பரிசுத்தாவியானவர் வழி நடத்தல் என்னன்னா, நம்முடைய சபையில் மரித்து போன காரியங்கள் அநேகமாக இருக்குது. ஆவிக்குள்ளே மரித்து போகிறாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும், எவ்வளவு காலம் ஆனாலும், எத்தனை மீட்டிங், உபவாச கூட்டம், ஜப கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், எல்லா கூட்டத்துக்கும் வந்தாலும் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் இல்லை. எங்கே வீழ்ந்த விதை அங்கேயே தான் இருக்குது. செத்து மருத்துவர்லாம் உள்ளே வராங்க, மருத்துவர்லாம் வெளியே போகிறாங்க. இது பரிசுத்தாவியார் சொல்கிறாங்க. ஒருவேளை நாமும் அப்படி இருக்குமா பார்த்தோம். ஆண்டவரே, ஒருவேளை நான் மறுத்து போயிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடுங்க, முதல்ல என்ன உயிர்ப்பீங்க, அதனுடன் கூட சேர்ந்து என்னுடைய கூட்டத்தாரையும் என்னுடைய இனத்தாரையும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு உயிர்ப்பீங்க. நம்ம இரண்டாவதாக ஜெபிக்கின்ற ஒரு காரியம், அந்த யோப்பா பட்டணத்தார் எவ்விதமாக பேதுரு கொண்டு போய் அந்த தோர்காலை எழுப்பினாங்களோ, இன்றைக்கி ஆண்டவரை கொண்டு போய், ஆண்டவரே என்னுடைய சபையில், ஏலின் சபையில் அநேக மரித்து போன காரியங்கள், தான தர்மங்களும் இல்லை, நற்கிரியைகள் இல்லை, எல்லாமே செத்து போச்சு. ஆண்டவரே, திரும்ப எனக்கு உயிர்ப்பியும், ஆண்டவர் என்னை உயிர்ப்பி, நாங்களும் அநேக விதமான மறுத்து போன காரியங்கள் எங்களுக்குள்ளாக இருந்தால் தயவாக எங்களை உயிர்ப்பிச்சு எங்களை புதுப்பியும் என்று தேவனத்தில் நம்ம கேட்கும்போது தேவன் நிச்சயமாக பதிலளிப்பார். பாருங்க பிரியமானங்களே, எவ்வளோ காலமாக அநேக பிள்ளைகள் வராங்க, எத்தனையோ ஜனங்க வராங்க, வந்தவனமாக தான் போகிறாங்களே தவிர ஆவிக்குரிய வளர்ச்சி எங்கேயாச்சும் இருக்கிறான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை, சுத்தமாக இல்லை. ஆவிக்குரிய காட்சியில் எங்கேயும் வளர்ச்சியும் கிடையாது. ஆவி என்ன தேவ சபையில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்றது கிடையாது. வர்றது அப்படியே ஜீவன் இல்லாமல் வருது, ஜீவன் இல்லாமல் போகிறது. நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் என்னையும் நம்மையும் கணக்கு கேட்பார். அவங்களுக்காக நீ உபவாசம் இருக்கியா? அந்த யோப்பா பட்டணத்தை பார்ப்பாங்களே, பேதுரு வாங்க, இவங்க செத்து போயிட்டாங்க, இவங்களை எழுப்புங்க, இவங்க தான தர்மம் இவ்வளோ செஞ்சாங்க, நான் விதவியாக இருந்தேன், எனக்கு பணம் கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க, அநேக நற்காரியம் செஞ்சாங்க, வாங்கயான்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சுறாங்க. அவங்க மறித்து போனாலும் அவங்க சாட்சி இருந்துச்சு. நாம் மறித்து போனால் நம்முடைய சாட்சி வருமா? நான் ஒரு காலத்தில் ஆண்டவரை விட்டு பின்னோக்கி போனேங்க, எனக்காக இந்த சகோதரி ஜெபிச்சார், நான் இப்போ ஆண்டவருக்காக நான் முன்னோக்கி வந்திருக்கேன் அப்படி சொல்கிறதுக்கு யாராச்சும் இருக்கிறாங்களா? இன்றைக்கி நம்ம சபையில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மறித்து போயிருக்கோ நம்ம நினைவு கூர்ந்து அந்தந்த காரியங்களை உயிர்ப்பிக்கணும். எந்தெந்த சகோதரி வாலிப பசங்க யாரெல்லாம் இன்னும் ஆவிக்குள்ள இன்னும் வளராமல் மறுத்து போய் அதே இடத்துல இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம அதிகமாக அன்பு கூர்ந்து அவங்களை நம்ம உயிர்ப்பிக்கிறதா இருந்து இரண்டாவதாக பசுத்தாக நம்ம ஒழிப்போம். மூன்றாவதாக நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம், கர்ப்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கணும்னா பாருங்கள், லூக்காஸ் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்காஸ் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாருங்க, இங்க சொல்றாங்க, ஆகிலும்
ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுகிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் 70 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்காக கிராமத்துக்காக போகிறாங்க. கிராமத்துக்கு போயிட்டு பிறகு ஒவ்வொருத்துக்கும் தேலை மிதிக்கிறாங்க, சர்ப்பங்களை பண்ணுறாங்க. அங்கே பாருங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, 19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. யாரு? 70 பேர் சந்தோஷமாக வராங்க. ஆண்டவரே, நாங்கள் சர்ப்பங்களை தேள்களை மிதிச்சிட்டோம், சத்ருவை ஜெயிச்சிட்டோம், எல்லாவற்றையும் நாங்கள் எல்லாவற்றின் மேல் நாங்கள் அதிகாரம் செலுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 70 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வராங்க. ஆண்டவர் அவங்க பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, பலே மஞ்சு தாசுரா அப்படி சொல்லலை, நல்லது உண்மை உத்தமான நல்ல ஊழியக்காரன்னு சொல்லலை. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நல்லா கவனிங்க. பாம்பு தேளு பிசாசு சத்ரு எல்லாம் ஜெயிக்கிறீங்க, இந்த சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தில் இருக்குது. ஆனால் அதை விட சந்தோஷம் உங்களுக்கு என்ன வேண்டும்னா, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சந்தோஷம் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். பிரியமானவரே, இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் முன்பாகவும் சரி, சபைக்கு முன்பாகவும் சரி, அநேக விதமான காரியங்களை கர்த்தருக்காக நம்ம விழுந்து வேலை செய்யலாம், விழுந்து போதிக்கலாம், விழுந்து ஜெபம் பண்ணலாம், அநேக விதமான காரியங்கள் நம்ம செய்யலாம். எல்லாம் நல்லது தான். ஆனால் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சு இல்லையா? நம்முடைய சொந்தக்காரர்கள், ரத்த சம்பந்தப்பட்டவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, நம்ம கூட படித்த நம்முடைய நண்பர்கள், நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலங்களில் இருக்கிறவங்க, இவங்களுடைய நாமங்கள் தேவ கோபாக்கினால் அழித்து போட போகிறாரே, அந்த துக்கம் இன்னைக்கு நமக்கு உண்டாயிருக்குதா? எல்லா பேரும் ஆண்டவர் பிரிக்கி போட போறாரு. அந்த துக்கம் நமக்கு உண்டாக்க தேவையா? நம்முடைய பேர் பரலோகராஜ்யத்தில் இருக்கிற சந்தோஷம் அது மட்டும் தானா? ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உன்னுடைய சிநேகிதன் கோபத்தினால அவன் பேர் நான் பிரிக்க போட போறேன். உன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உன் அக்காவோ தங்கச்சியோ உன்னுடைய உற்றார உறவு அவங்க பேரை நான் கோபத்தில் கிரிக்க போட போறேன். உனக்கு பரவாயில்லையா? சந்தோஷமா இருக்கியா? உன்னுடைய பேர் மட்டும் உன் பரலோகத்தில் இருந்தால் உனக்கு சந்தோஷமா? பாருங்க, ஒரு தேவ மனுஷன் விதமா சொல்றாங்க. யாத்திரையாக 32 வாசிங்க. யாத்திரையாக 32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். பாருங்க, எவ்வளவு பாருங்க. இதே நாம சொல்லுவோமா? நான் சொல்லுவேனா? நிச்சயமா இல்லை. பேருக்கு வேணா நம்ம அன்பு செலுத்துறோம், அன்பு கூறுகிறோம் நம்ம சொல்லுவோம், தவிர இது மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால திறப்பின் வாசல்ல அவர் நின்ற மனுஷன் மோசே எவ்வளவு தெய்வீகமான மனுஷன். அந்த தெய்வீகமான குணாசியங்கள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் தேவன் வாங்கிக்கிறார். பிரியமான சகோதரனே, இன்னைக்கு நம்முடைய பேர் பரலோகத்தில் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு வந்தார்னா நம்ம அனைவரும் எடுக்கப்பட போகிறோம். ஒருவேளை ஆண்டவர் வந்து தாமதமாக நம்ம மறித்தாலும் மகிமை சரீரத்தை தரித்து கொண்டு மேலே போகிறோம். அது இல்லை, நம்ம கூட படித்தாங்க இல்லையா, நம்முடைய சிநேகிதர்கள், நம்முடைய அக்கம் பக்கம் இருக்கிறாங்க இல்லையா, கர்த்தரை அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்முடைய ரத்த சம்பந்தப்பட்ட இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறோம். நீ ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாங்க. இந்த பாரம் நமக்கு இருக்கும்போது தான் அப்போஸ்தலனாகிய பவுலை போல கர்ப்ப வேதனைப்பட்டு அநேகருக்காக நாம் ஜெபிக்குள்ளா இருக்கோம். நாலாவதாக நம்ம யாருக்காக ஜெபிக்கணும்? நாலாவதாக நம்ம யாருக்காக ஜெபிக்கணும்? பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 18:28. அப்படி இருக்க பாருங்க, நம்ம நாலாவதாக யாருக்காக ஜெபிக்கணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் கடன் பிரச்சனையில தன்னோட உயிரை மாய்த்து கொண்டு போறாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீங்க. இந்த நீங்கள் ஒரே ஒரு கார்டை இந்த வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ. எதையும் கட்டத்தால, எந்த பொருளும் எதை வாங்கினாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் வட்டி கட்டத்தால 0% எல்லாமே, எல்லா கிரெடிட் கார்டு எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் இந்த ஜனங்க தெய்வீக அந்த ஞானம் இல்லாதனால எவ்வளவோ கடன் மேலே கடன் வாங்கி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு இருக்காங்க. ஒரு சகோதரன் ரீசெண்டாக பார்க்கும்போது அவர் தன்னுடைய மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் சொல்கிறாரு, அம்மா
நான் உனக்கு தெரியாமல் நான் பாவம் பண்ணிட்டேன். என்னுடைய அநேக விதமான இந்த மொபைலில் இருக்கிற இந்த ரம்மி இந்த ஃபோனில் நான் விளையாடி 57 லட்சம் நான் கடன் பட்டுட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா, குழந்தை நல்லா படிக்க வைமா, நீ நல்லா இருமான்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி செத்துட்டேன் ஒரு டிரைவர். அது எவ்வளோ ஒரு பாதிப்பு. அந்த தங்கையை அழுது கொண்டு அந்த ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கடன் பட்டு எத்தனையோ பேர் கடன் பிரச்சனை இருக்காங்க. நாம் கூட ஒரு நாள் கடன் பட்டது தெரியுமா? நாம் பாவ கடனில் இருந்தோம். நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் ரத்தத்தை சிந்தி பாவ கடனை மீட்டு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பாருங்களேன், உபாகமும் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. உபாகம் 28:12. ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யவும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தருக்கு தமது நல்ல பொக்கிஷங்களாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக பேருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பாருங்களா, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏன்னா நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ராஜாக்களும் ஆசாரலமா மாற்றினார், ராஜரீகமான கூட்டமாக மாற்றினார். நமக்கு பிரச்சனை இல்லை, மற்ற யார் எப்படி போனாலும் இல்லை. பிரியமான சகோதரனே, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எத்தனையோ பேர் கடனால் எவ்வளோ குடும்பங்கள் சீரழிஞ்சு போய், எத்தனையோ பேர் ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்காங்க. எத்தனையோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு என்னென்னவோ சொல்லி மாயமான மோசத்துக்குள்ளாக இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை கொண்டு போகிறாங்க. பிரியமான சகோதரனை, அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நம்ம ராஜாக்களும் ஆசாரமாக மாட்டினார். அது மட்டும் இல்லை, அநேக ஜாதிகள் நீ கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னார். நாம் ஒன்றுத்தில் மட்டும் கடனாக இருக்கணும். பாருங்கள், நம்ம எதில் கடனாக இருக்கணுமா? ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13:8. ரோமர் 13:8. நம்முடைய கடன் எதுவா? ஒருவனிடத்துல ஒருவன் நம்ம என்ன பண்ணுமா? அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேற எதிலுமே நீங்க கடன் படாதீங்க. நம்ம இந்த கடன் பட்டிருக்கிற சகோதர சகோதரிக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு அன்பான காரியம் தெரியுமா? அவர்களுக்காக இருந்த இடத்துலயே முழங்கால் பண்ணிட்டு, கர்த்தாவே, எத்தனையோ ஜனங்க என்னுடைய சபையில் என்னுடைய வீட்டாண்ட எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையால அநேக குடும்பம் சீர்கெட்டு போட்டாங்க. அந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்கும். பாருங்க, அவன் தொண்டையை நெரிச்சு கேட்குறான். அவ்வளவு கோரமாக மோசமாக நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு வியாகுலத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. கடைசியாக நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31-32. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31-32. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பாருங்க, அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஜெபம் பண்ணும்போது அவங்க கூடியிருந்த இடமே அசைந்துதான். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. 5வதாக கடைசியாக நம்ம எதற்காக ஜெபிக்கணும்னா, நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடமே அசைந்து போகும். எப்படி அசைந்து போகும்? ஒரு மனப்பாட்டு இருக்கணும். ஒரு மனப்பாட்டு இல்லாமல் எந்த காரியத்தை நம்ம செஞ்சால் அது பிரயோஜனமே இருக்காது. ஒரு மனப்பாட்டோடு தேவ ஊழியத்தை செய்யும் போது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். பிரியமான சகோதரனே, நம்முடைய ஜெபங்கள் இப்பேற்பட்ட 5 வகையான ஜெபங்களை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். நம்ம அப்பேற்பட்ட ஜெபங்களை நம்ம செய்யலாம். முதலாவதாக நம்ம யாருக்காக நம்ம ஜெபிக்கணும் பார்த்தா, நமக்காக, எனக்காக நான் ஜெபிச்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளோ நேரத்தை நான் செலவிடுறேன். தனிமையான ஜெபம் இருக்கா? சபையோடு சேர்ந்து ஜெபிக்கிறது இல்லை, இது கூட்டத்தோடு கும்பலோடு போடுற ஒரு கூட்டலாக இருக்கும். அப்படி இல்லை, ஆண்டவரோடு முயங்கால் பற்றி பேசுகிறையா? ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியுதான்? பிரியமான சகோதரனே, ஆண்டவர் சத்தம் உங்கள்கிட்ட வருதா? ஆண்டவர் எப்படி எவ்வளோ மென்மையான சத்தம் இல்லை, அவருடைய சத்தம் எவ்வளோ அன்பான சத்தம். அந்த தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கலாம் இருக்கோம். நம்ம சொல்லலாம், எனக்கு எவ்வளோ வேலைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற வேலையை விட நம்மளுக்கு இருக்க போது. அப்பேற்பட்ட பயங்கர பிஸியாக இருக்கிற ஆண்டவரே எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு தனித்து போய் அவர் ஜெபம் பண்ணினாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பிரியமான சகோதரியே, நீ தனிமையாக வந்து என்கிட்ட ஜெபிக்கிறியா? சகோதரனே, எங்களுக்கு தனியாக வந்து ஜெபிக்கிறா, நான் கூட பேச விரும்புகிறேன். இன்னும் எத்தனை காலம் எனக்கு நேரத்தை கொடுக்காம நீ தூரமாக இருக்க? என்னையும் பார்த்து கேட்குறாங்க, எத்தனை காலம் நீ தூரமாக இருக்க? எவ்வளோ காலம் தூரம் இருக்க? நான் கூட பேச விரும்புகிறேன். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள கவலைகள் இதுதான் நம்மளை போட்டு நிறுத்த தவிர, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவத்தில் அவருக்கு காதை கொடுத்து ஆண்டவர் பேசுமாண்டவர் என்னோட பேசுமான்ற அந்த வாஞ்சையில் முதலாவது நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? நமக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு சத்தத்தை கேட்க தனிமையான ஜெபத்தை தாங்க. 2வது நம்ம எதற்காக ஜெபிக்கணும்னா, பாருங்க, அந்த தபித்தால் மரித்து போனாங்க.
அப்போஸ்தலனாகிய பேதுரு எவ்விதமாக அவர் ஊக்கத்தோடு பாரத்தோடு ஜெபிச்சு அந்த தபித்தால் தோர்க்கால எழுப்பினாரோ, அங்க இருக்கிற அநேக கூட்டத்தார் வாஞ்சையோடு அவர்களுக்கு ஒரு சாட்சியை சொன்னாங்களோ, அதே போல நம்முடைய சபையில் ஆகியும் அநேகர் மரித்து போய் காணப்படுகிறார்கள். மரித்து போய் ஆவிக்குள்ளாக மரித்து போனவங்கள ஆண்டவர் திரும்ப உயிர்ப்பியானவர். அப்போதான் என்னுடைய சபை கட்டப்படும். அப்போதான் இந்த சபை பிரகாசமாக ஒரு பிரசன்னம் இருக்கும். மருத்துவர்களை உள்ள வச்சு கொண்டு நம்ம என்னத்தான் நம்ம வெளியே வெள்ளை சொல்லியமா இருந்தாலும் அது நிச்சயமாக வேலை. மருத்துவங்களோட சபையில் உயிர்ப்பியானது பாருங்க. ஐத்துக்கு மறுத்து போயிட்டான். மறுத்து போன வச்சுக்கின்னு அவங்க அப்பத்தை பிக்கலை. மறுத்து போனவனை உயிரோடு எழுப்பி தான் மேலே போய் அப்பம் பிட்டாங்க. அதே போல் நம்முடைய சபையில் மருத்துவர்களை நம்ம ஜெபிக்கிறோம். ஆவிக்குள்ளாக மறுத்து போன இருக்கிற சகோதர சகோதரில் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கலாம். மூன்றாவதாக அந்த 70 பேர் வராங்க. 70 பேர் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் பேர்களை தொடுத்தணும், அதை பண்ணோம், தேர்தலை முடிச்சிட்டோம், சத்துருகளை இது பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. உன் பேர் பரலோகராஜ் எழுதப்பட்டுச்சுல, உன்னுடைய சொந்தம், உன்னுடைய அண்ணன் தம்பி எங்கே அவங்களோட நீ அன்பாக பேசுறியா? அவங்கெல்லாம் எங்கே? நீ மட்டும் வரைய ஆண்டவன் நம்மளோட பார்த்து சொல்ல. உங்களுடைய சொந்த பக்கத்துக்காக ஜெபி, அக்கம் பக்கத்துக்காக ஜெபி, புறஜாதிகளுக்காக ஜெபி, நீ வேலை செய்கிற ஸ்தலங்களில் எத்தனையோ பேர் இருக்காங்க நல்லவங்க, அவங்களுக்காக ஜெபி, நீ காலேஜ் படிக்கிற அங்கே அவங்களுக்காக ஜெபின்னு ஆண்டவர் மூன்றாவதாக சொல்ல. நான்காவதாக பாருங்கள், நான்காவதாக கடன் பிரச்சனை இருக்கிற சகோதர சகோதரிமாருக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்தார். நம்ம அன்பில் இருக்கிற கடனை தவிர வேறு எந்த காரியத்திலும் கடன் பட்டவங்களை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. கடைசியாக நம்ம பார்த்தோம் ஒருமனப்பாட்டு. ஒருமனப்பாட்டு இல்லாமல் நம்ம இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யணும். ஒருமனப்பாட்டோடு சபையோடு ஒருமனப்பாட்டோடு நமக்கு இருக்கும்போது தான் அநேக விதமான பெரிய காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ ஒருமனப்பாட்டோடு இருந்தாங்க. நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் சரி, நீ 7 மடங்குல 10 மடங்கு அதிகமாக்கினாலும் சரி, நாங்கள் எங்களுடைய தேவனை மட்டும்தான் ஆராதிப்போம். எவ்வளோ வைராக்கியமாக இருந்தாங்க. அது போல பிரியமான சகோதரனை நமக்கு ஒருமனப்பாட்டோடு தேவனோடு இருப்போமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் இருக்குமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமாம். பாசமாய் எம்மையும்